யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம், உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இப்ப பாத்தீங்களா, மனுஷனுக்கு இயற்கையெல்லாம் ஒளி கிடையாது, இயற்கையெல்லாம் நீங்கள் பிரகாசமும் கிடையாது, இயற்கையாக நீங்கள் வெளிச்சமும் கிடையாது. அந்த ஒளியிலிருந்து புறப்படுகிற கிறிஸ்து என்ற அந்த ஒளியிலிருந்து புறப்படுகிற அந்த வெளிச்சம் உங்க மேல படுறதுனால நீங்கள் பிரகாசமாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த வெளிச்சம் குறைந்து போனாலோ, அந்த வெளிச்சம் உங்க மேல படாமல் போனாலோ, உங்களுடைய வாழ்க்கையில இருள் மூட ஆரம்பித்து விடுகிறது. அந்த ஒளி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பிரகாசம். அந்த ஒளி குறைந்தால் நம்முடைய பிரகாசம் குறைந்து விடும். அந்த ஒளி நம்ம மேல படாம போயிட்டா நம்ம இருளாக மாறி போய் விடுவோம். இதுதான் வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, சூரியன் மேலிருந்து ஒரு ஒளியை கொடுத்த உடனே உலகத்தில் இருக்கிற பல பொருள்கள் மேல அந்த ஒளி படுகிறது. ஆனா எல்லா பொருள்களும் அந்த வெளிச்சத்தை முழுவதுமாக பிரதிபலிக்கிறதில்லை. ரோட்ல நம்ம போய்கொண்டிருக்கிறோம், மத்தியான வெயில் அடிக்குது, தலையை உடைக்கிற மாதிரி. ஒரு கார்ல ஒரு வாகனத்துல பிரயாணம் பண்றோம், சாலையை நீங்க பாத்தீங்கன்னா சில சமயத்துல கண் கொண்டு பார்க்க முடியாது, அவ்வளவு பிரைட்டா இருக்கும் அந்த ரோடு சாலை. அதே மாதிரி ஒரு மலை பகுதியில் நீங்க போறீங்க, மலையில இந்த கல் பாறைகள் இருக்கும். நல்ல உச்சி வெயில் அடிக்கிற நேரத்துல அந்த வெயிலில் இருக்கிற வெப்பமும் ஒளியும் அந்த பாறையிலே பட்டு அந்த பாறை வெளிச்சமா தெரியும் நமக்கு. அப்ப நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு பொருளும் தன்மேல் படுகிற ஒளியை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, தன்னுடைய தன்மையின் அளவுக்கு பிரதிபலித்து காண்பிக்கிறது. ஒரு பாறையிலிருந்து வெளிச்சம் பட்டு ஒளிப்பட்டு பிரகாசிப்பதற்கும், ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடியிலே பட்டு பிரகாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் லைட் ஒண்ணுதான். நீங்க அதை புரிஞ்சுக்கிறணும். ஒரு கல் பாறையில சூரிய வெளிச்சத்துல வைக்கும் போது அந்த வெளிச்சம் அந்த பாறையிலே பட்டு பிரதிபலிக்கும். அதே வெளிச்சத்துல ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து வைக்கிறீங்க, அந்த கண்ணாடியில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை உங்களால பார்க்க முடியாது, கண் கொண்டு பார்க்க முடியாது. ஆனால் ஒளி ஒன்றுதான். அதே மாதிரி தான் கர்த்தர் ஒருவர் தான். அவருடைய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறோம் பாருங்க. நமக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்கிறதுனால அந்த ஒளி சிலருக்குள்ளே முழுமையாக பிரகாசிக்கிறது, சிலருக்குள்ளே பகுதியாக பிரகாசிக்கிறது. அது அவர்களுடைய தன்மையை பொறுத்து அமைந்திருக்கிறது. பார்க்கிறோம், சூரியனுடைய ஒளி பட்டாதான் சந்திரன் வெளிச்சமாக இருக்க முடியும். அப்ப இந்த ஒளிக்கும் சூரியனுக்கும், அதை பிரகாசிக்கிற ஒளியான சந்திரனுக்கும் இடையில ஏதாவது ஒரு குறுக்கீடு வந்து விட்டால் சந்திரனுடைய ஒளி கட்டாயிருது. சூரியனுடைய ஒளி கட்டாகாது, சந்திரனுடைய ஒளி கட்டாயிரும். அதை நம்ம சந்திர கிரகணம் என்று சொல்லுகிறோம். சூரியன் இங்கிருந்து வெப்பத்தை தருகிறது, வெளிச்சத்தை தருகிறது. சந்திரன் மேல அது பட்டு அது பிரதிபலிக்கிறது. நமக்கு பாத்தீங்கன்னா வெள்ளையா நிலா தெரியுது. இந்த ரெண்டுக்கு நடுவுல வேறு கிரகங்களோ அல்லது பூமியினுடைய நிழலோ குறுக்க வந்தா அந்த சந்திரன் இருளாய் மாறி விடுகிறது. அதே மாதிரி தான் இயேசுவுக்கும் உங்களுக்கும் இடையில ஏதாவது குறுக்கீடுகள் வந்துவிட்டால் நம்முடைய ஒளி குறைந்து போய் விடுகிறது. அந்த குறுக்கீடு இன்னும் பலமா இருந்ததுன்னா அந்த ஒளி மறைந்து போய் விடுகிறது. அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கணும்னா ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த பிரகாசம் என்பது நம்முடைய சொந்த பிரகாசம் அல்ல, அது கர்த்தருடைய ஒளியிலிருந்து பெறப்பட்ட ஒரு பிரகாசம். இப்ப நம்ம அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. கர்த்தருடைய பிரகாசத்தை தான் நம்ம வாங்கி பிரதிபலிக்கிறோம். அது நம்முடைய சுயத்திலிருந்து வந்த ஒரு பிரகாசம் அல்ல. நம்ம தன்னில் தானே ஒளி உள்ளவர்களும் அல்ல. நம்மை ஒளியூட்டுகிற, பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு ஏது இருக்குமானால் அதுதான் உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியான கிறிஸ்து.